ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாவைக்கு சம்மந்தப்பட்ட கரூர் நிலவரம் பற்றி விசாரணை நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் ஜாமீனை வந்து கொடுக்கல. ஏன்னா அவங்க எவ்வளவோ போராடியும் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கல. மொத்தத்தில் இது வந்து ஒரு தாவைக்கா வந்து ஒரு பெரிய இடியாக தான் பார்க்குது. அதாவது ஜாமீன் மறுத்ததோடு தாவைக்காவை வந்து ஒரு கட்சியாகவே நினைக்கிற கோர்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க பேசியிருக்காங்க. நீதிபதிகள் வந்து இப்படி பேசுவாருன்னு சொல்லி இப்போ விஜய் தரப்பே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னதுன்னா, அதாவது இவ்வளவு துயரம் நடந்தும் ஏன் வழக்கு பதிவு செய்யலை, விஜயோட பிரச்சார வண்டியை வந்து ஏன் கைப்பற்றலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கட்சி தலைவர் விஜய் அது எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு புயலாக மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கான்னு தெரியும். கடைசியில் பார்த்தா அவர் வண்டியவே நீங்கள் ஏன் அவர் வண்டியவே இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவரை வண்டி ஏன் கைப்பற்றலை, கைப்பற்றி கோர்ட்டில் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாதான் இருக்குது. ஒரு அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதாரணவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தலைவரோட வண்டியை வந்து இந்த அளவுக்கு கைப்பற்றி கோர்ட்டில் ஒப்படைங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு விஜயோட தாவைக்கா பற்றி மனநிலையில் கோர்ட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளோட ரொம்ப இருந்திருக்காங்க. அது என்ன வேடிக்கைனா, இந்த கரூர் துயர் சம்பவம் 40 பேர் உயிர் இழந்ததுக்கு அப்புறம் கூட திமுக தரப்பு, அதிமுக எல்லா தரப்பு மக்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து ஆதரவு சொல்லிக்கோங்க. ஆனால் தாவைக்காவோட உறுப்பினரோ நிர்வாகிகளோ அந்த இடத்துல ஒருவர் கூட இல்லை. விஜயும் கூட இல்லை. அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பதிலடியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து கோர்ட்டே சொல்லிடுச்சு. மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கும்போது தாவைக்காவோட நிர்வாகிகளோ தொண்டர்களோ வந்து யாருமே களத்தில் இல்லை, எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். இது ஒரு கட்சியா, இது ஒரு கட்சியோட தலைமை பண்பா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்போ அது வந்து இப்போ தமிழக அரசியலில் வந்து பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு கோர்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புஷியானந்த தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிர்மல்குமாரை வந்து அவர் இப்போ கூட்ட ஏற்பாடு செஞ்சது நிர்மல்குமார் தான், அதனால் செயலாளருக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வந்து புஷியானந்த் வந்து வச்சுருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு கேலிக்கூத்தான விஷயம். ஏன்னா கட்சிங்கிறது அவர் கட்சி சார்பாக ஒரு வக்கீல் எடுத்து நடத்துகிறாங்கன்னு சொன்னால் மொத்தம் இந்த பிரச்சனையை வந்து ஒரு பேஸ் பண்ணணும், ஒரே ஒரு நிலைப்பாட்டில் பேஸ் பண்ணணும். நீங்கள் அவரை கைது பண்ணிட்டீங்களே, அப்போ என்ன கைது பண்ணதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறது ஒரு வேடிக்கையான விஷயந்தான் சொல்லணும். இதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ தாவைக்கா தரப்புலேருந்து நிர்வாகிகள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இப்போ விஜய் பிரச்சாரம் இடத்துல நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ விஜயை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் ஃபோன் பண்ணி அதாவது நான் இருக்கேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்ன விஷயமா இருக்குது. ஆனால் விஜய் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாரும் சாதாரணமாக நினச்சாங்க, இந்த மாதிரி முடிஞ்சது 40 பேர் இறந்துட்டாங்க, அது அரசாங்கம் நிதி கொடுத்துருச்சு, அதுக்கு மேலே என்ன அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு நடவடிக்கையாக வந்து ரொம்ப விஷயம் வந்து ரொம்ப விரோதமாக ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ போக போக அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேறு அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சு விசாரணை நடத்திக்கிட்டு வருது. இதில் இப்போ புதுசாக சிறப்பு புலனாய்வு குழு வேறு அமைச்சு விசாரணை கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க, கோர்ட்லேருந்தே நியமிச்சிருக்காங்க. இப்போ அது வேறு பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனையை தாவைக்காவுக்கு வந்து உருவாக்கும். எதிர்காலத்தில் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் தாவைக்காவுக்கு இந்த கரூர் பிரச்சனையில் வரப்போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து கோர்ட்டில் வந்து அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு கட்சி மாநாடு மாதிரி தெரியல. இது இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க அந்த களத்துலேயே அந்த கட்சி மாநாடு நடத்தினவங்க ஒருத்தவங்க கூட அந்த களத்தில் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப வேடிக்கையானது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோர்ட் வந்து குட்டு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா விஜய் அடுத்த கட்ட அரசியலில் எப்படி பயணிக்க போகிறான்னு தெரியல. அதுக்கடுத்து முன்னால் இன்னுமே வந்து அவர் கோர்ட்டோட விதிமுறைப்படி தான் இன்னுமே வந்து மாநாடோ ரோட் ஷோவோ வந்து நடத்த முடியும். ஏன்னா அவங்களோட வழிகாட்டு முறையை வந்து கண்டிப்பாக தமிழக அரசு வந்து நியமித்து ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிபிஐ வந்து விசாரணைக்கு வந்து கேட்டிருந்தாங்க.
யார் தவேகா தரப்புலேருந்து. அதுக்கும் கூட ஒரு பதிலடியை வந்து மதுரை கிளை வந்து கொடுத்துருக்கு. இவர் இன்னும் விசாரணையே முழுமையாக முடியலை, அதுக்குள்ளே சிபிஐ விசாரணை கேட்பது வந்து ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ விசாரணையே ஆரம்ப கட்டத்திலாம் இருக்குது. அதுக்கும் அந்த விசாரணை வந்து உண்மையாக பொய்யானு கூட தெரியல. அதுக்குள்ளே நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டால் ஒரு கேலிக்கூத்தாக இருக்குன்னு சொல்லி அதுக்கும் நீதிபதி வந்து ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை விட ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் கோர்ட்டு தெரிவித்தது, அதாவது தாவேகா வந்து களத்தில் இல்லாததான். ஏன்னா கூட்டம் நடத்துனது வந்து தாவேகாவோட கூட்டம். ஒரு 40 பேர் மரணித்த பிறகு அந்த இடத்துல ஒரு தாவேகா தொண்டனோ ஒரு நிர்வாகியோ இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கேலிக்கூத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரொம்ப அதிரடியான தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதனால தான் 2 பேரோட ஜாமீன் மனுக்களை வந்து நிராகரிச்சிருக்காங்க. இனிமேலும் போக போக எந்த மாதிரி நடவடிக்கை இருக்க போகுதுன்னு இந்த கமிஷன் வந்து எப்படி விசாரித்து சொல்ல போகுது, அதன் அடிப்படையில் தான் தாவேகாவோட பிரச்சாரங்கள் அவங்களோட ரோட் ஷோ வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் விஜய் செய்ய போகிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.